ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹபீப்ஸ். நான் உங்கள் ஹபீபுல்லா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து பல்காக எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஒரு முறையும் சர்டிஃபிகேட் க்ரியேட் பண்ணும்போது அதில் இருக்கிற நேம், அதுக்கப்புறம் வந்து அதில் எதனா ஒரு இன்ஃபர்மேஷன், எக்ஸாம்பிளுக்கு வந்து அதில் வந்து எத்தனாவது ரேங்க்கு, ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஒரு முறையும் சர்டிஃபிகேட்டில் எடிட் பண்ணி மாற்றி இருக்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து அடோபி எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து பல்காக நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அடோபி எக்ஸ்பிரஸ்குள்ளே வந்துட பிறகு உங்களுக்கு தேவையான ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சர்டிஃபிகேட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எதனா ஒரு சர்டிஃபிகேட்டை நான் எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சர்டிஃபிகேட்டே இருக்குன்னா இந்த சர்டிஃபிகேட்டை நான் சூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை சூஸ் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் இதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, வெறும் இந்த நேம் மட்டும்தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அப்படி இல்லைனா இதில் இருக்கிற இந்த டெசிக்னேஷன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஷாப்பு இது ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வேறு எதனா நீங்கள் சேஞ்ச் பண்ணால் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நான் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்காக நம்ம வந்து என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பல்க் ரேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ண பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரியேட் அண்ட் அப்லோட் சிஎஸ்வி ஃபைல், ஸோ அதாவது எக்ஸல் ஃபைல் மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த இடத்துல கெட் ஸ்டார்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண பிறகு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் காமிக்குதா, இந்த இடத்துல வந்து அந்த நம்மளுடைய சிஎஸ்வி ஃபைலை நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து டவுன்லோட் சாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்கலையே, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த சாம்பிள் ஃபைல் நம்மளுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல எனக்கு இங்கிலீஷ் இப்போதைக்கு தேவையில்லையா, ஸோ அதை வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல நான் ஆல்ரெடி வந்து வச்சுருக்கனால எனக்கு இதில் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் எதனா நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கிரேட் எதனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அச்சீவ்மெண்ட் எதனா சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி மெசேஜஸ் இந்த இடத்துல இந்த மாதிரி டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேறு மாதிரி கூட உங்களுடைய டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இது வந்து எனக்கு வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பல்காக நான் எல்லாத்தையும் எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல போய்ட்டு ChatGPTயில் இந்த மாதிரி எனக்கு வந்து பல்காக ரேண்டமாக எனக்கு வந்து நேம் வேணும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் ஐ நீட் ரேண்டம் நேம் வித் திஸ் ஃபார்மேட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோன்னா ஸோ அது பல்காக நம்மளுக்கு வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து கிவ் மீ அஸ் டேபிள் ஃபார்மேட் அப்படின்னு போடுறேன். டேபிள் ஃபார்மேட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட்டில் இங்கே க்ரியேட் ஆகும். ஸோ ஆல்ரெடி ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து டேபிள் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கிடச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் அப்படியே இதை ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு அந்த சிஎஸ்வி ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரியான நேமிங், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மறுபடியும் உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட்டோடைய பேஜ்க்கு வந்துடுங்க அடோபி எக்ஸ்பிரஸில். ஸோ இப்போ நான் வந்து அந்த சிஎஸ்வி ஃபைல் இருக்கு இல்லையா, அதை வந்து சேவ் பண்ண இடத்துல இப்போ இது வந்து சிஎஸ்வி ஃபைலாக நான் சேவ் பண்ணியிருக்கணும். ஸோ எனக்கு வந்து அதனால தான் இதில் காமிக்கல. ஸோ நான் வந்து மறுபடியும் போகிறேன். ஸோ இதில் போயிட்டு சேவ் அஸ் சிஎஸ்வி ஃபைல். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் அஸ் சிஎஸ்வின்னு இருக்கா, நீங்கள் வந்து எக்ஸல் யூஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் போகிறேன், டாக்குமெண்ட்டில் போய்ட்டு அந்த சிஎஸ்வி ஃபைலை எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு எலிமெண்ட்டாக செலக்ட் பண்ண சொல்லுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணுறேன். இந்த கனெக்ட் எலிமெண்ட் அப்படின்னு கேட்குதுங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு என்ன சேஞ்ச் பண்ணணும், ஸோ இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஓகே, இல்லை இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கனெக்ட் எலிமெண்ட். ஸோ அதுக்கப்புறம்
இந்த SCO அப்படின்னு இருக்குது, இதை சேஞ்ச் பண்ணணும். இல்லை இதையும் சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்க இந்த நேமையும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ இதெல்லாமே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எலிமெண்ட், இந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல எலிமெண்ட் இருந்துச்சா, ஸோ அது வந்து டீச்சர் நேமாக நான் மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த எலிமெண்ட் இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட் லெவல். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபர்ஸ்ட் நேம், அதுக்கப்புறம் இதில் வந்து லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் இதில் வந்து அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போது என்னென்ன நான் செலக்ட் பண்ணியிருக்கேனோ அந்த எக்ஸலில் எத்தனை இருக்கோ அதை அத்தனையும் சர்டிஃபிகேட்டாக ஃபுல்லாகவே நம்மளுக்கு க்ரியேட் பண்ணிடும். இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இந்த இடத்துல பாருங்கள், ஃபுல் சர்டிஃபிகேட்டாக அதை க்ரியேட் பண்ணிடுச்சு. ஜஸ்ட் ஒரு கிளிக் தான் பண்ணேன், ஒரு 20 சர்டிஃபிகேட் நம்மளுக்கு ஈஸியாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த அடோப் எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக சூப்பராக என்ன பண்ண முடியும், உங்களால் ஈஸியாக சர்டிஃபிகேட்டை உடனே ஜெனரேட் பண்ணி உங்களால் யூஸும் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.